காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். சரி போகலாம். அங்கிள் கிளம்பலாமா? போலாம்யா. அங்கிள் போயிட்டு வரேன். மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஐயா டாக்டர் அம்மா என்னையா சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலாமா, ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு அவ்வளோதான். மலர் கண்ணு முழிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரியா பிள்ளை. ஐயா அம்மா இங்க இருக்கேன், நீ வீட்டுக்கு போய் செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சு வாரையா? 3 நாளா தூங்கல. இருக்கட்டும்மா. அம்மா என்னையா? தம்பிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேம்மா. அக்கா சொன்னாயா? அது மட்டும் இல்லம்மா, வெண்ணிலாவையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணை அவங்க மாமா அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன். அதான் இங்கேயே கூட்டிட்டு வந்துடலான்னு. பாவம்யா, அந்த பிள்ளை மண்டபத்துல திக்கு தெரியாம நின்னுகிட்டு இருந்திருக்கும். அவங்க மாமையும் கூட்டிட்டு போனது சரித்தே. ஆனாலும் அங்க போய் அந்த பிள்ளை என்னதான் பண்ணும்? இங்க கூட்டிட்டு வந்து நம்ம பாத்துக்கிடுவோமாயா? அதுக்குதாம்மா உங்ககிட்ட கேக்குறேன், நம்ம வீட்டுல இருக்கட்டுமா? இருக்கட்டும்யா இருக்கட்டும். பரசமெல்லாம் போட்டாச்சுல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க அப்பா அனுமதிப்பாரான்னு பாத்துக்கோ. நான் கேட்டு பாக்குறேம்மா, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு என்னமோ இன்னமும் அந்த பொண்ணை அங்க தனியா அந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கிறது சரியா படல. சரியா, எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய். சரிங்கம்மா. ஐயா முத்துக்கண்ணு, அம்மா என்னையா பிள்ளை இப்படி பண்ணிட்ட? இனிமேல் நான் எதுக்குமே கோவப்பட மாட்டேம்மா. சாரிம்மா. மைனி எப்படிமா இருக்காங்க? யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்கய்யா, உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. யாருதான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பார்த்தா? அப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா எல்லாரும் சுதாரிச்சிருக்க மாட்டோமா? டேய் தம்பி, நீ வா. ஐயா கருப்பா, எதுக்குயா வர சொன்ன? ஆமா, நீங்க எதுக்கு உங்க மச்சான் ஊருக்கு வெண்ணிலாவை அனுப்புனீங்க? அவன் தான் ஐயா நான் கூட்டிட்டு போறேன், இனிமே இந்த ஊர்ல பாப்பா இருக்க வேண்டாம்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, வேற என்னமோ கேள்விப்பட்டேன். அதுக்கு நீங்களும் சரின்னு சொன்னதாகவும் கேள்விப்பட்டேன். அவன் அவங்க ஊர்லயே அவங்க சொந்தத்திலேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னான். அப்போ என் தம்பிக்கு பரிசம் போட்டது அதை என்ன பண்றது? ஐயா கருப்பா, என்னையா கேக்குற? உன் தம்பியதான் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? அதனால அதனால அவன் வரவே மாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு குற்றவாளி தானேயா உன் தம்பி. ஓஹோ, அதனால? இல்லையா, இவ்வளவு கோபக்காரரா இருக்கிற ஒருத்தரை நம்பி என் பிள்ளைய எப்படியா நான் கட்டி கொடுப்பேன்? இவரு இந்த மாதிரியே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாருன்னா இன்னைக்கு ஓம் பொண்டாட்டிக்கு நடந்த கதை தானேயா நாளைக்கு என் பிள்ளைக்கும் நடக்கும். என்னன்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க? எப்பவுமே அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே நடக்கும்னு நானும் சொல்லலமா. இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நடந்ததை பார்க்கும்போது இவருக்கு கட்டி கொடுத்தா என் பிள்ளையோட உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது போலயே. அங்கிள், அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னதுனாலதான் நான் உங்களையும் வெண்ணிலாவையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி வெண்ணிலாவை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக எல்லாம் இல்ல. உங்களுக்கு வெண்ணிலாவை எனக்கு கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நான் உங்களை எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம், ஃபேமிலி லைஃப் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எப்பவோ தெரியும். நான் அதை முன்னாடியே பல தடவை வெண்ணிலா கிட்ட சொல்லியிருக்கேன். பட் வெண்ணிலா தான் அதை புரிஞ்சுக்கல. இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நீங்க உங்க பொண்ணை யாருக்கு வேணாலும் கட்டி கொடுங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். எனக்கு வெண்ணிலா நல்லா இருந்தா போதும், வெண்ணிலா சந்தோஷமா இருந்தா போதும். அதுக்கு என்ன உண்டோ அதை பாருங்க. வெண்ணிலா, என் தம்பி பேசுனதை கேட்டீங்கல்ல, அதுக்கு நீங்க என்னமா சொல்றீங்க? அப்பா இந்த பக்கம் வாங்க. முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நடந்ததுக்கெல்லாம் முழு காரணம் நான் தான். அது எங்க அப்பாவுக்கு தெரியல, தெரியாம பேசிட்டாரு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முத்து சொன்னதுல எனக்கும் உடன்பாடு தான்.
இந்த கல்யாணம் வேண்டாம். அவர் வழியை பார்க்கட்டும், நான் என் வழியை பார்த்துக்கிறேன். ஏண்டா தாயி, அப்போ உங்க அப்பா சொன்ன மாதிரி தான் செய்ய போறியா? இல்ல, எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் வேற யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் தகுதி இல்லை. எனக்காக இவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்ச உங்க குடும்பத்துக்கே என்னால இவ்வளவு கஷ்டங்கும் போது மற்ற எந்த குடும்பத்துக்கு போற யோகியதை எனக்கு இல்லை. ஆரம்பத்துல இருந்தே எல்லா விஷயத்திலையும் குழப்பி குழப்பி இன்னைக்கு மொத்தமா இவ்வளவு குழம்பி போய் நிக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நான் மட்டும்தான். நான் ஒருத்தி ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது எங்க அப்பாவுக்கு புரியல, புரிஞ்சுக்காம பேசுறாரு. வெண்ணிலா, சொல்லுங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமே ஆக வேண்டிய வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா நீங்க இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். இல்ல, இப்ப உங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்களும் முத்துவை பார்த்து பயந்தீங்கன்னா, இல்ல உங்க அப்பா சொன்னதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்தா தாராளமா சொல்லலாம். நாங்க உங்களை கட்டாயப்படுத்த போறது இல்ல. அதையும் தாண்டி முத்து இப்ப நடந்துகிட்ட விதத்தை பார்த்து முத்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கும் நாங்க உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம். இல்ல, எங்க அப்பா சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்ல. எங்க அப்பா புரிஞ்சுக்காம பேசுறாருன்னு எங்க அப்பாவுக்கும் சேர்த்து இப்பத்தானே நான் மன்னிப்பு கேட்டேன். அதுவும் இல்லாம முத்துவ நினைச்ச மனசுல வேற யாரையும் நினைக்கவும் மாட்டேன். அவரை தவிர வேற யாரையும் கல்யாணமும் பண்ணிக்கவும் மாட்டேன். ஆனா எனக்கு இப்ப இந்த சூழ்நிலையில வேற என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. என்னால ஏற்பட்ட குழப்பம் எல்லாம் போதும். அப்போ என் தம்பி மேல உங்களுக்கு கோவமும் இல்ல, எந்த பயமும் இல்ல, அப்படித்தானே? அது என் மேலேயே நான் கோவப்படுறதுக்கு சமம். என்ன பார்த்து நானே பயப்படுறதுக்கு சமம். ஒருத்தவங்களுக்கு சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் பேச்சு கேட்கற புத்தியாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா இப்படித்தான் என்ன மாதிரி நானும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறாப்புல ஆயிடும். நான் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தாலோ, இல்ல உங்க பேச்சை கேட்டு கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தாலோ இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. எல்லாரும் இங்க நின்னுக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். எனக்கு தான் எந்த முடிவு எடுக்கவும் தெரியல. சரி, இப்போ சொல் பேச்சு கேட்கிற புத்தி இருக்கா? முடிவெடுக்க தெரியலன்னா எடுக்கிற முடிவை ஏத்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க மொத்தமா நம்ம வீட்டுக்கு வந்துடணும். உங்க வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்குன்னு சொன்னேன். அங்க நான் எப்படி? எதுக்கு? எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். ஆனா நீங்க வர்றதை பத்தி உங்களுக்கு எந்த தயக்கமும் பயமும் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கும் முத்துவுக்கும் பரிசம் போட்டாச்சு. அக்னி சாட்சியா மணமேடையிலையும் உட்காந்துட்டீங்க. தாலி மட்டும்தான் கட்டல. அதுக்காக உங்களை அங்க உங்க வீட்டுல தனியா விட்டுட்டு இருக்க முடியாது. அது உங்களுக்கு பாதுகாப்பும் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கருப்பா, இது எப்படியா சாத்தியப்படும்? ஏன் ஏன் சாத்தியப்படாது? ஊர் உலகம் என்னையா பேசும்? ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். எனக்கு என் வீட்டு பொண்ணோட பாதுகாப்பு முக்கியம். உங்களுக்கு என் மேலையும் என் வார்த்தை மேலையும் நம்பிக்கை இருந்தா அனுப்பி வைங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்க பொண்ணோட பாதுகாப்புக்கும் மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறையும் ஏற்படாம என் வீட்டுல நான் வச்சு பாத்துப்பேன். ஆமாண்ணே, நீங்க பயப்படாம வெண்ணிலாவை நம்ம வீட்டுக்கு அனுப்புங்க. நான் என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பும் கூட. ஏன்னா அவன் மேல கேஸ் இருக்கு. உங்க மனசுலயுமே அவன் குற்றவாளிங்கிறது பதிஞ்சிருச்சு. அப்போ அதுல இருந்து அவன் வெளியே வரந்தட்டிக்கும் கல்யாணங்கிற பேச்சை எடுக்க முடியாது. அதுக்காக இந்த பிள்ளைய அங்க தனியாவும் விட்டு வைக்க முடியாது. உங்க வீட்டுல நீங்க காலையில போனா எந்நேரம் வாரீங்கிறது உங்களுக்கே உறுதி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைய இன்னமேலும் தனியா விட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம் கிடையாது. ஊர் உலகம் என்ன பேசுமோ ஏது பேசுமோன்னுலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த பிள்ளை ஒன்றும் யாரோ கிடையாது. என் பிள்ளைக்கு பரிசம் போட்ட பொண்ணு தானே. இந்த ஊருக்கே தெரியும் இவங்க காதலிச்சதும் கல்யாணம் பண்றதுக்கு மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னதும். அதனால இந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கிறதையெல்லாம் யாரும் தப்பா நினைக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. கல்யாணம் முடிக்காம ஒரு வயசு பையனையும் வயசு பொண்ணையும் ஒரே வீட்டில் வச்சிருக்கிறது உங்களுக்கு பயமா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியெல்லாம் பயம் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. உங்க பொண்ணோட பாதுகாப்புக்கும் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் நாங்க பொறுப்பு. கருப்பேன் சொன்ன மாதிரி நானும் பொறுப்பு. டேய் பாப்பா, வெண்ணிலா, நீ என்னடா சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி செய்யறேன்ப்பா. சரியா கருப்பா,
உங்க வீட்லயே இருக்கட்டும். சந்தோஷம், ரொம்ப நன்றி. சரியா, இந்த பிள்ளைய நீங்களே பாத்துக்கோங்க. அங்க வாசல்ல உங்க தாய் மாமனும் மச்சானும் நின்னாங்க. மலர பத்தி விசாரிச்சேன். என்னையாச்சு, என்ன சொல்றாங்க? இல்ல இப்போதைக்கு ஒன்றும் சொல்லல, இன்னும் ஒரு நாள் ஆகும். இல்ல அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் சரியா போயிடும்னு நம்புறேன், பாப்போம். சரியா போயிருமியா, கவலைப்படாத. நான் அந்த அவங்க உங்க மச்சாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைய பாத்துக்கோயா. ஆட்டும், பாத்துக்கிறேன். மரகதம்மா, அங்க உட்காந்துருக்கேம்மா. ஆட்டம்னே ஆட்டம். மாப்ள, நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல மாப்ள. ஏன் மச்சான், என்னாச்சு? முதல்ல உங்க தம்பியை பெயில கூட்டிட்டு வந்ததே எனக்கு பிடிக்கல. நான் சொல்றத கேளுங்க. இந்த பொண்ணு உங்க வீட்டில் இருக்கட்டும், ஆனா உங்க தம்பிய நீங்க வேற எங்கேயாவது தங்க வைங்க. வேற எங்கேயாவது தங்க வைக்கவா? எதுக்கு? என்ன மாப்ள, அத்தனை பேர் இருக்கும்போது குத்துவலை கடத்து என் தங்கச்சி மண்டையை உடைச்சிருக்காரு, எதுக்குன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு என் தங்கச்சி இந்த நிலைமையில இருக்கா, நம்ம எல்லாரும் இங்க நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் உங்க தம்பி மட்டும் தானே மாப்ள. என்ன மாப்ள, எதுக்குன்னு இவ்வளவு கோவமா கேக்குறீங்க? உங்க வீட்டோட முதல் வாரிசு மாப்ள, உங்களோட முதல் குழந்தை, அது இப்ப இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் உங்க தம்பி மட்டும் தானே மாப்ள. ப்ரோ, இவர் என்ன ப்ரோ சொல்றாரு? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னா? டாக்டர் சொன்னதை சொன்னேன். ப்ரோ, இவர் என்ன ப்ரோ சொல்றாரு? நிஜமாவா ப்ரோ? மைனி, மைனி ப்ரோ, என்ன ப்ரோ சொல்றாங்க? அவர் சொல்றது உண்மையா ப்ரோ? என்ன பாரு ப்ரோ, அவர் சொல்றது உண்மையா? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, உண்மையாவா? என்ன நீ பெயில எடுத்திருக்கவே கூடாது ப்ரோ. நான் நான் ஒரு கொலைகாரன் ப்ரோ. டேய், உன் பிள்ளைய கொன்னுட்டேன் ப்ரோ. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது ப்ரோ. நான் யூஎஸ்ல இருந்து வராமலே இருந்திருக்கலாம் ப்ரோ. நான் இங்க இருந்தாலே உனக்கு பிரச்சனை தான். மைனி கண்ணு முழிச்சதும் பிள்ளை எங்கன்னு கேட்டா நீ என்ன ப்ரோ சொல்லுவ? நீ இருக்கலடா. என்ன மன்னிச்சிரு ப்ரோ. மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. ஆனா இனிமேல் நான் எப்பவுமே கோவப்பட மாட்டேன் ப்ரோ. தம்பி இங்க பாரு, எந்திரிப்பா, எந்திரி. நீ எப்படி ப்ரோ இதை தாங்கிக்கிற? வேற வழி இல்லடா. நான் தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னா நடந்தது எதுவும் மாற போறது இல்ல. இனிமே இப்படி நடக்காம கவனமா இருக்கிறத தவிர நமக்கு இப்ப வேற வழியும் இல்ல. இங்க பாருடா, நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னன்னு பாக்கணும். எந்திரி, எந்திரி. இனிமேதான் உனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய பொறுப்பு இருக்கு. எந்திரி ப்ரோ. எனக்கு இதை கேட்கும் போதே நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நீ எப்படி ப்ரோ தாங்கிக்கிட்ட? தாங்கிக்கிட்டு தான்டா ஆகணும். நான் தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னா மட்டும் இப்ப நடந்தது எதுவுமே மாற போறது இல்ல. போனதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இப்போ நம்ம கவனம் எல்லாம் மைனி நல்லபடியா குணமாகி நம்ம வீட்டுக்கு வரணும், அதுல மட்டும்தான் இருக்கணும். ப்ரோ, உன்னோட முதல் குழந்தை ப்ரோ. இல்ல, கடவுள் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ உன் தம்பிய உன் பிள்ளைன்னு சொல்ற. அந்த பிள்ளையவே உனக்கு ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. உனக்கு எதுக்கு இன்னொரு பிள்ளைன்னு நினைச்சுதான் அவர் திரும்ப எடுத்துக்கிட்டாரோ என்னமோடா தம்பி. ப்ரோ, அதானடா தம்பி உண்மை. இன்னைக்கு எல்லாரும் உன்னை திட்டுறாங்க, உன்னை குற்றவாளியாக்கி பாக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் தானடா. ஆனா உனக்கு எப்பவுமே இதுதானே ப்ரோ பழக்கம். நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை தூக்கி உன் தலையில போட்டுக்கிறது தானே பழக்கம். இப்ப மட்டும் நீ என்ன மாறவா போற? ஆனா நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ, உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல் நான் எதுக்குமே கோவப்பட மாட்டேன். இன்னைக்கு எல்லாரும் உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டேன் பாரு. இனிமேல் உனக்கு தலகுனிவு ஏற்படுற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஆனா இப்போ மைனியோட அண்ணன் சொன்னது சரிதான் ப்ரோ. நான் இனிமே நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். நான் எங்கேயாவது போயிடுறேன் ப்ரோ. எங்கடா போவ? எங்கேயும் போக முடியாது உன்னால. உன் மேல எஃப்ஐஆர் இருக்கு. உன்னை பெயில் எடுத்துட்டு வந்திருக்கேன், ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரல. இங்க பாருடா, நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமேல் நடக்க போறது என்னங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். முதல்ல மைனி குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன்.